வெல்கம் டு கெமிஸ் கிச்சன். கெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, நைட்டு டிஃபனுக்கு ஒரு இட்லிக்கு கத்திரிக்காய் கடையில் தாங்க செய்ய போகிறேன். அந்த கத்திரிக்காய் கடையில் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடையில் செஞ்சு காட்டுவாங்க. கத்திரிக்காய் கடையிலே டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் இந்த கத்திரிக்காய் கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக முடிஞ்சிடும். டெய்லிக்கும் சட்னி சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இந்த கத்திரிக்காய் கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அதை என்னோட மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். முழுசாக தான் உரிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம கடையை தானே போகிறோம். அதனால் அதுலேயே நல்லா கடைஞ்சிட்டு வெங்காயம், அதனால் முழுசாக போட்டுக்கோங்க. தக்காளியும் பச்சை மிளகாவும் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாவும் ஒரு 3 தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. 4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில். ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். அதனால் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்காங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போடுறது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டெய்லிக்கும் சட்னி அரைச்சி போர் அடித்து போயிடும். இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கடையில் செய்யுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நல்லா அப்படியே வதக்கி விட்டுலாம். ரொம்ப வதங்கணுன்னு இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டிருக்கேன் ஜீரகம். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தாக்கா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்தால் கூட போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப வதக்கணுன்னு இல்லைங்க. பாருங்கள், இதை லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இந்த கடையில் இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள், குக்கரை திறந்துட்டோம். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க, இல்லைன்னா முகத்தில் தெரிக்கும் கடையும் போது. இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்தால் எடுத்துக்கோங்க. மத்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷர் இருந்தாலும் எடுத்துட்டு இப்படி அமுக்கி விடுங்க. ரொம்ப போட்டு கொலன்னு செஞ்சிடாதீங்க. ஒன்றும் அதிகமாக தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இது தொட்டு சாப்பிடும்போது. அதனால் ரொம்ப கடையாதீங்க. லைட்டாக ஒரு அமுக்குனாலே நல்ல மேஷ் ஆகிடும். ஏன்னா நம்ம 5-6 விசில் விட்டுட்டோம். அவ்வளோதாங்க, போதும். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அது எப்படி தாளிக்கிறேன்னு பாருங்கள். சின்னதாக ஒரு தாளிப்பு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். 2 சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இதுலேயே 2 கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இந்த கடையில் அப்படியே கொட்டிக்கலாங்க. நம்ம தண்ணி எடுத்து வச்சோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். இந்த கடையில் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இப்படி திக்காக இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கடையில் ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கிட்டா ஈஸியாக இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சாம்பார் சட்னின்னு செய்யாமல் இந்த மாதிரி கடையில் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லி தருவாங்க. நான் சொல்லித்தர மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இதில் கொத்தமல்லி கிள்ளி போட மறந்துட்டேன். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம்.
ஒரு அருமையான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து கடைஞ்ச கடையல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.